Hi everyone, நான் அக்ஷரா. இன்னைக்கு நான் வந்து உங்களோட ஷேர் பண்ண போகிறது என்னோட வீக்லி 11 ஸ்டெப் ஃபேஸ் கேர் ரொட்டீன். இது வந்து வீக்லி ரொட்டீன் தான், டெய்லி ரொட்டீன் கிடையாது. 11 ஸ்டெப்ஸ் இருக்குனால நீங்கள் வந்து வீக்லி ஒன்ஸ் வந்து இதை ட்ரை பண்ணி பார்க்கலாம். உங்கள்கிட்ட இருக்க ப்ராடக்ட்ஸ் வச்சு நீங்கள் சப்ஸ்டியூட் பண்ணிக்கோங்க. நான் யூஸ் பண்ணுறதா நீங்கள் யூஸ் பண்ணணும் கிடையாது. அண்ட் இப்போ நம்ம வந்து வீடியோ ஸ்டார்ட் பண்ணலாம். இந்த ரொட்டீனை நம்ம ஒரு க்ளீன் ஃபேஸில் தான் ஸ்டார்ட் பண்ணணும். அதுக்காக நான் அந்த ஃபேஸை நல்லா வாஷ் பண்ண போகிறேன். அண்ட் ஃபேஸ் வாஷ்க்கு நான் யூஸ் பண்ணுறது வந்து பார்த்திங்கன்னா இந்த பயோட்டிக்கோட ஹனி ஜெல் ஃபேஸ் வாஷ். இது வந்து எல்லா ஸ்கின் டைப்பில் இருக்கவங்களும் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஜெல் ஃபேஸ் வாஷ் தான் இது. அஃபோர்டபுள் ரேஞ்சில் தான் இருக்கும் இந்த ஃபேஸ் வாஷ். நல்லா ஃபேஸை க்ளீன் பண்ணும். ஃபேஸ் வாஷ் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு அந்த க்ளீனான ஸ்மூத்தான ஒரு எஃபெக்ட் இருக்கும். அண்ட் இன்னொரு விஷயம், இந்த வீடியோவில் நான் காமிக்கிற எல்லா ஸ்கின் கேர் ப்ராடக்ட்ஸுமே வந்து பார்த்திங்கன்னா என்னோடய ஃபேவரட்டான ஸ்கின் கேர் ப்ராடக்ட்ஸ் தான். அண்ட் இந்த ப்ராடக்ட்டோட டீட்டெயில்ஸ் எல்லாமே நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாரில் லிங்க்ஸாக பேஸ்ட் பண்ணியிருப்பேன், செக் பண்ணிக்கோங்க. ஸ்டெப் நம்பர் 2, ஃபேஷியல் ஆயில். அதுக்காக நான் வந்து ஜஸ்டர்ப்ஸோட கும்சுகாடி தேல் வந்து யூஸ் பண்ண போகிறேன். இந்த ஃபேஷியல் ஆயில் வந்து பார்த்திங்கன்னா க்ளோ பூஸ்டிங் ஃபேஷியல் ஆயில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இதில் ஃபுல்லாக வந்து ஆயுர்வேதிக் இன்க்ரீடியன்ட்ஸ் மட்டும் தான் இருக்கும். அண்ட் இதோட கலருமே இப்படி தான் லைட்டாக எல்லோ கலரில் இருக்கும். இது நம்ம அப்ளை பண்ணும் போதே நம்மளுக்கு தெரிஞ்சிடும், ஃபுல்லாக ஆயுர்வேதிக் ஸ்மெல்லாக இருக்கும். உங்களுக்கு அந்த ஃப்ரேக்ரன்ஸ்லாம் எதுவுமே ஆட் பண்ணியிருக்க மாட்டாங்க, நல்லா நேச்சுரலாக இருக்கும் இது. இது எதுக்கு யூஸ் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஸ்கின் டோனை பிரைட்டன் பண்ணுறதுக்கும், அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு டார்க் ஸ்பாட்ஸ் எதாவது இருந்துச்சுன்னா அது கிராஜுவலாக ஃபேட் அவுட் ஆகிறதுக்கு, மெயினாக ஸ்கின்னை வந்து க்ளோயிங் ஆகிறதுக்கு மட்டும் தான் இது. ஸ்டெப் நம்பர் 3, நல்லா மசாஜ் பண்ண போகிறோம். அதுக்காக நான் வந்து ஜெல் ரோலர் எடுத்திருக்கேன். இந்த ரோலர் ஈஸியாக ஆன்லைனில் அவைலபிளாக இருக்கும். சப்போஸ் இது இல்லைனா நீங்கள் வந்து கையிலேயே மசாஜ் பண்ணிக்கலாம். இந்த ரோலரில் வந்து பார்த்திங்கன்னா 2 சைட்ஸ் இருக்கும், ஒன்று பெருசு இன்னொன்று சின்னது. பெருசாக இருக்கிறது நம்ம சீக்ஸ்க்கு யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும், சின்னதாக இருக்கிறதெல்லாம் வந்து அண்டர் ஐஸ்க்கெலாம் யூஸ் பண்ணிக்கலாம். இது மாதிரி மசாஜஸ் நீங்கள் எவ்ரிடே நைட் பண்ணலாம், இல்லைனா வந்து வீக்லி ஒன்ஸ், உங்களுக்கு டைம் இல்லைனா வீக்லி ஒன்ஸ் வந்து பண்ணலாம். ஃபேஸ் வந்து நல்லா ஸ்ட்ரக்சர்டாக இருக்கணும், ப்ளஸ் வந்து நல்லா எங்காக ஃபர்மாக இருக்கணும்னா இதெல்லாம் வந்து நல்லா ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் அது மட்டும் இல்லாமல் இதெல்லாம் நல்லா ரிலாக்ஸிங்காக இருக்கும் ஃபேஸுக்கு. அண்ட் பஃபினஸும் வந்து ரெடியூஸ் பண்ணும். இந்த ஃபைன் லைன்ஸோட அப்பீரியன்ஸ் வந்து ரெடியூஸ் பண்ணுறதுக்கும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இந்த ஆயிலை நான் அப்படியே ஒரு 15 மினிட்ஸ் வச்சுட்டு அதுக்கப்புறம் வாஷ் பண்ணிவிடுவேன். ஏன்னா எனக்கு ரொம்ப ஆயிலியாக இருக்க மாதிரி இருக்கும் ஃபேஸ், அந்த ஃபீலிங் எனக்கு பிடிக்காது. அதனால் ஃபேஸை வந்து நல்லா வாஷ் பண்ணிவிடுவேன். அதுவுமே நான் மார்னிங் டைமில் தான் வாஷ் பண்ணுவேன். நைட் டைம் அப்ளை பண்ணுறேன்னா அப்படியே நான் ஓவர் நைட் விட்டுருவேன். வாஷ் பண்ணிவிட்டு ஸ்டெப் நம்பர் 4 போகலாம். இது வந்து ஃபேஸ் ஸ்க்ரப். ஃபேஸ் ஸ்க்ரப்க்கு நான் வந்து க்ளீன் அண்ட் கிளியரோட ஃபேஸ் ஸ்க்ரப் வந்து யூஸ் பண்ணிருக்கேன். இந்த ஃபேஸ் ஸ்க்ரப் வந்து நான் ரொம்ப வருஷமாக யூஸ் பண்ணிருக்கேன். அந்தளவுக்கு நல்லாயிருக்கும். இதோட பீட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சின்னதாக இருக்கும். அதனால் ஸ்க்ரப் பண்ணும் போது ஸ்கின்னில் ஹார்ஷாக இருக்காது, சூப்பராக கிளென்ஸ் பண்ணும். அண்ட் நல்ல ஒரு க்ளீனான ஃபீல் கிடைக்கும். உங்களுக்கு பிளாக் ஹெட்ஸ் இல்லை ஒயிட் ஹெட்ஸ் இருந்தால் கூட இதை நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். டெய்லிலாம் ஸ்க்ரப் பண்ணக்கூடாது, வீக்லி ஒன்ஸ் இல்லை ட்வைஸ் வந்து பண்ணால் போதும். நல்லா நோஸோட கார்னர்ஸில், சின்னோட எட்ஜஸ்லலாம் வந்து நல்லா ஸ்க்ரப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வாஷ் பண்ணுங்கள். ஸ்க்ரப்பிங் நீங்கள் வந்து ஒரு 30 செகண்ட்ஸ் இல்லை 45 செகண்ட்ஸ் பண்ணால் போதும். அண்ட் சப்போஸ் உங்களுக்கு சென்சிட்டிவ் ஸ்கின் இருந்ததுன்னா நீங்கள் ஸ்க்ரப் பண்ணாதீங்க. ஸ்டெப் நம்பர் 5, ஃபேஷியல் ஹேரை வந்து ரிமூவ் பண்ண போகிறோம். பேஸ்க்காக நான் வந்து இங்கே அலோவேரா ஜெல் எடுத்திருக்கேன். இது வந்து பாடி ஷாப்போட அலோவேரா ஜெல். நான் யூஸ் பண்ணதிலே ரொம்ப எக்ஸலண்ட்டாக இருக்கிற ஒரு அலோவேரா ஜெல் தான் இது தான். அது நிறைய குவான்டிட்டியும் கொடுத்துருப்பாங்க. ப்ரைஸ் கொஞ்சம் ஜாஸ்தி தான், ஆனால் அந்தளவுக்கு குவான்டிட்டியும் இருக்கும். இந்த அலோவேரா ஜெல்லில் நல்ல ஒரு கூலிங் எஃபெக்ட்டும் இருக்கும், ப்ளஸ் நல்ல ஒரு க்ளீனான ஃபீலும் இருக்கும். எக்ஸ்ட்ராவாக அந்த கலர்ஸ்லாம் ஆட் பண்ணியிருக்க மாட்டாங்க. ஏன்னா நல்ல ஒரு அலோவேரா ஜெல் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். அந்த இதில் வந்து பார்த்திங்கன்னா என்னோடய ஃபேவரட் இது தான். நல்லாவும் ஒர்க் ஆகும் இது. இப்போ வந்து என்னோடய மீசை தாடியெலாம் எடுக்க போகிறேன். இது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சிம்பிளான ஸ்டெப் தான். பார்க்குறதுக்கு தான் நம்ம பிளேட்லாம் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும், ஆனால் ரேசர் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப மைல்டாக தான் இருக்கும் ஸ்கின்னுக்கு. நான் ஒரு வாட்டி நீங்கள் வந்து ஃபேஷியலை ரிமூவ் பண்ணும்போது நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு தான் மறுபடியும் இன்னொரு வாட்டி யூஸ் பண்ணணும். இந்த ரேசரை நம்ம பிடிக்கும் போதே ரொம்ப லைட் ஹேண்டடாக தான் பண்ணணும், ரொம்ப அழுத்திலாம் பிடிக்கக்கூடாது. கேர்ஃபுல்லாக பண்ணுங்க. அதோடு நம்ம ஆலோவேரா ஜெல்லாம் அப்ளை பண்ணியிருக்கனால ஈஸியாகவே உங்களுக்கு ரிமூவ் ஆகிடும். ஏன்னா நல்லா ஸ்லைட் ஆகும்ல, அதனால் நல்லா ஈஸியாக ரிமூவ் ஆகிடும். இதெல்லாம் ரிமூவ் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் மறுபடியும் ஒரு வாட்டி ஃபேஸ் வாஷ் மட்டும் பண்ணுவேன் நான். ஸ்டெப் நம்பர் 6, ஃபேஸ் மாஸ்க். என்னோடய ஃபேவரட்டான ஒரு பார்ட்டே வந்து ஃபேஸ் மாஸ்க் அப்ளை பண்ணுறது தான். நான் அப்ளை பண்ண போகிறது வீட்டில் செஞ்ச ஃபேஸ் பேக் தான். நான் 95% வந்து வீட்டில் செய்கிற ஃபேஸ் பேக் தான் வந்து யூஸ் பண்ணுவேன். இதில் நிறையா ஹர்ப்ஸ்லாம் மிக்ஸ் பண்ணியிருக்கோம். இதுக்காக தனியாக நான் வந்து வீடியோ அப்லோட் பண்ணுறேன். இந்த ஃபேஸ் பேக்கில் கொஞ்சம் தயிர் ஆட் பண்ணி ஃபுல் ஃபேஸ் அண்ட் நெக்கில் வந்து அப்ளை பண்ண போகிறேன். இந்த ஸ்டெப்புக்கு நீங்கள் எந்த ஃபேஸ் பேக் வேணால் யூஸ் பண்ணிக்கலாம். கடலை மாவு தயிரும் கூட நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம்.
வீக்லி ஒன்ஸ் இந்த சண்டே சாட்டர்டே எப்போது உங்களுக்கு ஃப்ரீயாக இருக்கும் ஃபேஸ் பேக் அப்ளை பண்ணிட்டு வாங்க. நல்ல ஒரு டிஃப்ரென்ஸ் தெரியும் உங்கள் ஃபேஸில். இந்த மாதிரி ஹோம்மேடான ஃபேஸ் பேக்ஸ் நிறையா இருக்குது என்னோடய சேனலில். நீங்கள் எதை வேணால் கிளிக் பண்ணி செக் பண்ணிக்கலாம். அண்ட் எல்லாமே வந்து நேச்சுரல் இன்க்ரீடியன்ஸ் மட்டும் தான் நான் காமிப்பேன் என்னோடய சேனலில். எந்த ஃபேஸ் பேக்காக இருந்தாலும் 10-20 மினிட்ஸ் வச்சுருந்தாலே போதும். அண்ட் உங்களுக்கு ஆயிலி ஸ்கின்னாக இருக்குன்னா கண்டிப்பாக முல்தானி மெட்டி யூஸ் பண்ணிக்கோங்க. ஃபேஸ் பேக் வைக்கும் போதே நான் வந்து லிப் ஸ்க்ரப்பும் பண்ணுவேன். அதுக்காக நான் வந்து இந்த ப்ராடக்ட் யூஸ் பண்ணுறேன். இது வந்து பார்த்திங்கன்னா ரிவோனாவோட சாக்கோ லிப் ஸ்க்ரப். இது ஜஸ்ட்டு ஒன்றும் கிடையாது. சாக்லேட் பவுடர் இருக்கும்ல, கொக்கோ பவுடர் அது, அதுக்கப்புறம் ஹனி, சுகர், அப்புறமா ஆயில் எல்லாம் சேர்த்துருப்பாங்க. இதெல்லாம் நம்மளே வீட்டிலே செஞ்சுக்கலாம். உங்கள்கிட்ட இந்த ப்ராடக்ட் இருந்தால் அப்படியே அப்ளை பண்ணுங்கள். இல்லைனா எதுவுமே இல்லைனா கூட நீங்கள் வந்து ஹனி சுகர் மட்டும் வச்சு ஸ்க்ரப் பண்ணுங்க லிப்ஸை. நல்லா சர்க்குலர் மோஷனில் ஜென்டலாக ஸ்க்ரப் பண்ணுங்கள். அண்ட் சர்க்கரையை லைட்டாக அரைச்சிக்கோங்க. ஸோ தட் உங்களுக்கு நல்ல ஒரு மைல்டாக இருக்கும் ஸ்க்ரப். இந்த சாக்லேட் ஸ்க்ரப்போட ஃப்ரேக்ரன்ஸ் நல்லாயிருக்கும். ப்ளஸ் வந்து நல்லா ஒரு க்ளீன் எஃபெக்ட் இருக்கும். இது நம்ம வந்து ஸ்க்ரப் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் லிப்ஸ் வந்து நல்லா க்ளீனாக சாஃப்டாகவும் ஃபீல் ஆகும். இப்போ ஃபுல் ஃபேஸ் நல்லா வாஷ் பண்ணிவிட்டேன். நெக்ஸ்ட் ஸ்டெப் நம்ம வந்து ஸ்கின் கேர் ரொட்டீன் பார்க்க போகிறோம். டோனருக்கு நான் யூஸ் பண்ணுறது எப்போவுமே காமா ஆயுர்வேதாவோட ரோஸ் வாட்டர் தான். ஸ்டெப் நம்பர் 9 நான் வந்து லிப் பாம் யூஸ் பண்ண போகிறேன். இதுக்காக நான் வந்து இந்த குட் வைப்ஸோட ப்ளம்பிங் லிப் பாம் யூஸ் பண்ணுறேன். இது வந்து பீட்ரூட் வேரியண்ட்டில் இருக்குது. அண்ட் உங்களுக்கு அந்த ப்ளம்பிங் எஃபெக்ட்டும் கொடுக்கும். இது உங்கள் லிப்ஸ் ரொம்ப தின்னாக இருக்குதுன்னா அவங்களுக்கு வந்து இது நல்லா செட் ஆகும். இது இல்லைனா கூட ஜஸ்ட்டு நீங்கள் ரெகுலர் வேஸ்லின் இருக்கும்ல, அதை நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். இந்த ஸ்டெப்புக்கு அப்புறம் லிப்ஸ் நல்லா மாய்ஸ்டர்டாக நல்லா ஹைட்ரேட்டடாக இருக்கும், சாஃப்டாகவும் இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். ஸ்டெப் நம்பர் 10 மாய்ஸ்சரைசர் இல்லை டே க்ரீம் அப்ளை பண்ணலாம். நான் வந்து என்னோடய டெர்மட்டாலஜிஸ்ட் ப்ரிஸ்கிரைப் பண்ண க்ரீம் இது. ஈவா ஸ்கின் ஒயிட்னிங் க்ரீம். ஸோ இது வந்து பேசிக்காக என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா ஸ்கின் டோன் பிரைட்டன் பண்ணுறதுக்கும் ப்ளஸ் ஸ்கின்னை ஈவனாக ஆக்கிறதுக்கும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஒயிட்டன்னா அப்படியே ஃபாரினர் மாதிரி ஒயிட் ஆக்காது. ஜஸ்ட்டு நல்லா ஒரு மாய்ஸ்சரோடு இருக்கும். ப்ளஸ் ஸ்கின் டோனை பிரைட்டன் பண்ணும், அவ்வளோதான். இதை ஃபுல் ஃபேஸ் அண்ட் நெக்கில் வந்து அப்ளை பண்ணிக்கோங்க. இது ஈஸியாக கிடைக்காது. இது ஃபார்மசியில் மட்டும் தான் கிடைக்கும். எனக்கு தெரிஞ்சு ஃபார்மசியில் தான் கிடைக்கும். இது ஆன்லைனில் கிடைக்கல. நான் வேணால் அமேசானில் லிங்க் இருந்துச்சுன்னா கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் போடுறேன், செக் பண்ணிக்கோங்க. நீங்கள் எந்த ரெகுலர் மாய்ஸ்சரைசர் வேணால் அப்ளை பண்ணலாம். அப்ளை பண்ணி முடிச்சதுக்கப்புறம் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஸ்டெப் வந்து சன்ஸ்க்ரீன். அண்ட் சன்ஸ்க்ரீனுக்கு இந்த டர்மாக்கோட 1% ஹைலரானிக் ஆசிட் சன்ஸ்க்ரீன் யூஸ் பண்ணுறேன். இது ஆல்மோஸ்ட் காலி ஆகிடுச்சு. இருக்கிறத கொஞ்சம் வச்சு ஃபுல் ஃபேஸ் அப்ளை பண்ணுறேன். ஸோ இது வந்து என்னோடய ஃபேவரட்டான சன்ஸ்க்ரீன். இதில் என்ன ஒரு ப்ளஸ் பாயிண்ட்னா உங்களுக்கு வந்து சில சன்ஸ்க்ரீன்லாம் நம்ம போட்டதுக்கப்புறம் ரொம்ப ஃபேஸ் ஆயிலியாக இருக்க மாதிரி இருக்கும். இது அப்படி இல்லை, ஈஸியாக ஸ்கின்ல அப்சர்வ் ஆகிடுது. அண்ட் ஒயிட் காஸ்ட்டும் இருக்காது. அதனால தான் எனக்கு பிடிக்கும். அண்ட் அவ்வளோதான், இதுதான் என்னோடய கம்ப்ளீட் ரொட்டீன். உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னா லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் இதை ஷேர் பண்ணுங்கள். பியூட்டி ஃபேஷன் ரிலேட்டடாக வேறு ஏதாவது வீடியோஸ் வேணுனாலும் கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் நீங்கள் என்ன இன்ஸ்டாகிராம்லேயே ஃபாலோ பண்ணலாம். இதுதான் என்னோடய ஐடி. அண்ட் என்னோடய சேனலில் இப்போ தான் நீங்கள் வந்து ஃபர்ஸ்ட் டைமாக பார்க்குறீங்க. உங்களுக்கு கண்டென்ட் பிடிச்சிருக்குன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் வீடியோஸ் போடும்போது உங்கள் ஃபோனில் நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும். நான் உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன். அட்லாம் சக்ஷா சிங். பை பை. டேக் கேர் ஆஃப் யுவர் செல்ஃப். பாய்.